சென்னையிலிருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்திலேயும், ரெட் ஹில்ஸ் பகுதியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கும் சிறுவாபுரி பாலமுருகன் கோயிலை பற்றி இன்று பார்ப்போம். சின்னம்பேடு என்கிற இடம்தான் சிறுவாபுரி அப்படிங்கிற பேரில் தெரியப்படுகிறது. சிறுவாபுரி பால சுப்பிரமணியன் கோயில் இங்கே தான் அமைந்துள்ளது. இடம் வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வீடு கட்ட இந்த சிறுவாபுரி முருகன் கோயில் ரொம்ப விசேஷமானது. வீடு வாங்க இல்லை வீடு கட்டி முடிக்க நடுவில் ஏதாவது சிக்கல்கள், தடைகள் ஏதாவது இருந்தால், சொத்து சம்பந்தமான, இட சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, இடையூறுகளுக்கு இந்த கோயில் ரொம்ப சிறப்பாக பலன் அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த மாதிரி வீடு, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர 6 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ந்து இந்த கோயிலில் வந்து முருகப்பெருமானை வழிபட்டு சிவப்பு பூக்கள், சிவந்த குங்குமம், சிவப்பு வஸ்திரம் இதெல்லாம் சுவாமிக்கு அளித்து, இதே சிவப்பு வஸ்திரங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று பிறருக்கு தானம் பண்ணுவதனாலும் உங்கள் பிரார்த்தனை மிக விரைவில் கைகூடும் என்று சொல்லப்படுகின்றன. அப்படி செவ்வாய்க்கிழமை வர முடியாதவர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தன்று கூட வந்து முருகப்பெருமானை வழிபடலாம். இப்படி 6 வாரம் வந்து பிரார்த்தனை செய்து திரும்புவர்களுக்கு சுமார் 45 நாள்லேயே எல்லா தடைகளும் படிப்படியாக விலகி சூழ்நிலை சாதகமாக அமைவது உண்மை. இத்திருத்தலத்தினுடைய தல வரலாறு என்னது என்பது இப்போதைக்கு பார்ப்போம். திருராமனின் குழந்தைகளான லவகுசர்கள் இங்கே சிறுவராக இருக்கும்போது வாழ்ந்து வந்ததாக ஐதீகம். ராமர் வந்து தன் குழந்தைகள் என்று தெரியாமலேயே அவர் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணும்போது அந்த குதிரை ஓடிவிட்டதாம். ஓடி வந்து அது லவகுசர்கள் இருக்கிற குடிசையில் வரவும் அவர்கள் அதை கட்டி போடவும் செய்தார்கள். இதை அறிந்த ராமர் வந்து லக்ஷ்மணரை அனுப்பவும் அந்த குதிரையை மீட்டு வருவதற்காக கூறவும் செய்தார். ஆனால் லவகுசர்கள் ஜெயித்து அந்த குதிரையை மீட்டு வர லக்ஷ்மணரால் முடியவில்லை. அப்படி திரு ராமரே வந்து இவருடன் வாதாடவும், எல்லை மீறி போய் லவகுசர்கள் சொந்தம் அப்பாவிடமே போர் தொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. சிறுவர்கள் போருக்கு துணிந்ததினால் இது சிறுவாபுரி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறதாக ஐதீகம் சொல்லுகிறது. திருமுருகப்பெருமான் வள்ளி தேவியை மனம் முடிந்த கையோட மயிலேறி வந்து திரு அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த இடமாக சிறுவாபுரி விளங்குகிறது. இந்த கோயிலின் சிறப்பு அம்சம் என்னவென்றால், இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகளில் சிலதெல்லாம் மரகத கல்லால் அமைந்துள்ளது என்று சொல்லப்படுகிறது. திரு முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு இங்கே முத்துமணி மார்போட காட்சி கொடுத்ததாக ஐதீகம். முத்து என்பது சந்திரனை குறிக்கும். சந்திரன் என்பது குளிர்ச்சி. குளிர்ச்சியுடையவர், மனம் குளிர வைப்பவர் சிறுவாபுரிநாதர். இந்த கோயிலை பற்றி 4 பாடல்கள் திரு அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். திருமணத்தடை உள்ளவங்க செவ்வாய்க்கிழமை வந்து வள்ளி மணவாளனாகிய காட்சி தரக்கூடிய முருகப்பெருமானுக்கு மாலை சாத்திவிட்டு, அந்த மாலையை தன் கழுத்திலே அணிந்துவிட்டு கோவிலை 3 முறை சுற்றி வந்து அந்த மாலையை பத்திரமாக வீட்டுக்கு எடுத்து சென்று 6 வாரம் இதேபடி பண்ணி வந்தால் திருமணத் தடைகள் அனைத்துமே நீங்கும் என்பது பக்தர்கள் ஆதாரத்துடன் சொல்லும் அனுபவங்கள். லவகுசர்கள் வால்மீகியிடம் கல்வி கற்றுக்கொண்டு இருந்த இடம்தான் சிறுவாபுரி. இதனாலேயே கல்வி தடை, கல்வியில்
முன்னேற முடியாத நிலைமை, இதுக்கெல்லாம் இங்கே வந்து படிக்கிற பசங்க சுவாமியை வழிபட்டால் கல்வியில் சிறப்பாக முன்னேறலாம் என்பதும் இந்த கோவிலின் இன்னொரு சிறப்பம்சம். செவ்வாய்க்கிழமை காலையில் 4:30 மணியிலிருந்து ராத்திரி 9:30 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். எப்போ வேணுமானாலும் பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணலாம். மற்ற நாட்கள் எல்லாம் காலையில் 6 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும், மாலை 4:30லேருந்து 8:30 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். திரு அருணகிரிநாதர் பாலசுப்பிரமணிய சுவாமியை பற்றி பாடின திருப்புகழை இந்த கோயில் வளாகத்திலேயே சுற்றி வரும்போது பாடிக்கொண்டு தன்னோட வேண்டுதலையும் மனதிலே நினைத்து முருகப்பெருமானின் பாதத்தை நினைத்து மனமுருகி தன்னுடைய வேண்டுதலை வைத்தால் தீராத பிரச்சனைகளே இல்லை. உடல் வருந்தி மனமுருகி முருகனை நாடினால் அப்பனானவன் அவனால் மக்களின் கோரிக்கையை மறுக்க முடியுமா என்ன? நிச்சயமாக முடியாது. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாருங்கள், வெற்றியை பெறுங்கள். ஓம் சரவணபவ.